அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பப்பு. வெல்கம் டு 1/0 சோல் யூடியூப் சேனல். நம்முடைய மனதை சரியாக பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவது என்பதை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்று நம்ம பார்க்க போவது 369 மெத்தட், அதாவது 369 என்ற இந்த 3 எண்களை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை அடைய உதவும் ஒரு எழுத்து பயிற்சின்னு சொல்லலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த சூப்பரான டெக்னிக்ஸ் வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 369 மெத்தட், இதோட பின்னணி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை பற்றி பலரும் பல விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் சிலர் இதை நிக்கோலா டெஸ்லா அவர்களுடன் தொடர்பு படுத்துகிறாங்க. இந்த டெஸ்லா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி, அதாவது மின்சாரத்துறையில் பல கண்டுபிடிப்புகளை செய்தவர். ஆனால் இந்த 369 மெத்தட் அவரால் நேரடியாக உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு உறுதியான ஆதாரம் நமக்கு எதுவும் இல்லைங்க. இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னலிங் டெக்னிக் என்று தான் நம்ம பரவலாக பயன்படுத்தி வருகிறது. இப்போ இதில் 369 எண்களின் கருத்து என்ன அப்படின்னு ஒன்று நான் பார்ப்போம். முதல்ல 3, இந்த 3 எண் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொடக்கம், செயல்பாடு, ஒரு முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான எண்ணுங்க. நீங்கள் தொடங்கும் செயல்களுக்கு உற்சாகத்தை தரும் எண்ணாகவும் இதை பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக 6, அதாவது 6 என்பது எண் ஒரு அன்பு, நம்பிக்கை, ஈர்ப்பு சக்தி, நேர்மறை எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான எண் தான் இந்த 6. அடுத்து கடைசியாக இந்த 9 என்பதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முழுமை, நிறைவு, அதை விட முக்கியமாக ஆன்மீக உயர்வை ஆகியவற்றை குறிக்கும் ஒரு அற்புதமான எண் தான் இந்த 9. இப்போ இந்த 369 மெத்தடை நம்ம எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு தெளிவான வாக்கியத்தை எழுதணும். அதாவது நீங்கள் உங்கள் இலக்கு தற்பொழுது நடக்கிறத போல் எழுத வேண்டும். இப்போ உதாரணமாக, நான் என் கனவு வேலை பெற்றுவிட்டேன், நான் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வேலை செய்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் அடையக்கூடிய இலக்கை நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதி வச்சுக்கணும். அதுபோல் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய வாட்டி எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு தெளிவான வாக்கியத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம தினசரி இதை எத்தனை நாளைக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, தினசரி நம்ம இதை டெய்லியும் எழுதி வரணும். அது என்ன பேட்டர்னில் எழுதி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எழுந்த உடனே ஒரு 3 முறை, இப்போ நீங்கள் முன்னாடி எழுதி வச்சோம்ல நம்ம ஒரு வாக்கியம், உதாரணமாக, நான் என் கனவு வேலையை பெற்றுவிட்டேன், நான் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வேலை செய்கிறேன் அப்படின்ற ஒரு நீங்கள் அடையக்கூடிய இலக்கை ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் எழுதிருப்பீங்கள்ல, அதை என்ன பண்ணணும்னா ஒரு 3 முறை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கணும். சாதாரணமாக எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. இதுக்கு காலையில் நீங்கள் எழுந்த உடனே ஒரு 3 முறை இதை நீங்கள் எழுதிக்கணும். அடுத்தது மதியம் முடிந்தால் எழுதுங்க. அப்படி இல்லை முடியாத பட்சத்துக்கு மாலை நேரம், ஏதோ ஒரு உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமை நீங்கள் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் 6 முறை அந்த சேம் அந்த இலக்கு நீங்கள் எழுதி வச்சிங்கல்ல ப்ரெசன்ட் டென்ஸில், அதை 6 முறை நீங்கள் எழுதணும். அடுத்தது இரவு தூங்கும் முன் பார்த்திங்கன்னா அதே அந்த சேம் சென்டென்ஸை 9 முறை எழுதணும். ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே ஒரு 3 முறை ஒரு பேப்பரில் எழுதணும். அதே பேப்பரில் அடுத்த மதியம் அல்லது மாலை நேரம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட் டைமோ அந்த டைமில் 6 முறை அதை எழுதணும் அந்த சென்டென்ஸை. அதுக்கப்புறம் இரவு தூங்கும் முன் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 9 முறை அதே சென்டென்ஸை எழுதணும். இதை நீங்கள் எத்தனை நாள் தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னா 45 நாட்கள் தொடர்ந்து இதை செய்யணுங்க. அதாவது 45 நாட்கள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 4 + 5 இரண்டும் சேர்ந்துன்னா 9 கூடிய ஒரு நம்பர் வருகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, 9 என்னது முழுமையான ஒரு நிறைவு அப்படி பெறக்கூடிய ஒரு நண்பர். அதனால் நம்ம 45 நாளைக்கு இது தொடர்ச்சியாக நம்ம செய்யணுங்க.
ஒரு நாளுடன் இடைவெளி விடாமல் தொடர்ந்து எழுதினா தான் இதோட முழு பலனும் நீங்கள் பெற முடியும். இதில் ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்த முறை வந்து ஒரு மன அழுத்த குறைப்பு மற்றும் கவனம் அதிகரிக்கும் பயிற்சி மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் இலக்கை எழுதுவதோடு நிற்காமல் அதுக்கு செயல்பாடுகளையும் செய்யணும். இப்போ இந்த 369 மெத்தடு ஒரு எளிய ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு எழுத்து பயிற்சின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இது மாதிரி எழுதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 45 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய இப்போ நீங்கள் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதி வச்சிங்க இல்லையா, அது அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதற்கு உண்டான செயல்பாடுகள் நீங்கள் செய்ய ஒரு நிகழ்வாக அதற்கு உண்டான நிகழ்வு உங்களுக்கு நடக்குது, உங்களுக்கு கண் முன்னே தெரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 45 நாட்கள் தொடர்ச்சியாக விடாமல் நீங்கள் அந்த செயலை செய்து அந்த எழுத்து பயிற்சி செய்து முடிக்கிறப்போ அது எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட உங்களுக்கு பெனிஃபிட் 100% உங்களுக்கு கிடைக்கும். இது நான் சும்மா சொல்லலைங்க. நான் என்னோடய வாழ்க்கையில் நான் இது மாதிரி இந்த 369 நிறையா பயனடைஞ்சிருக்கேன். அதே போல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எழுதி பயனடைங்க. ஆனால் 369 மெத்தட் ஒரு எளிய சக்தி வாய்ந்த எழுதும் பயிற்சி நேர்மறையான மனநிலையை உருவாக்க உதவும். ஓகேங்களா? அதனால் தொடர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் 45 நாளும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு முக்கியமான புதிய டெக்னிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் பப்பு. பாய்.